வணக்கம். வள்ளுவ பெருந்தகை ஒரு முறை என்னை அவரோடு அழைத்துச் சென்றார் ஒரு ஊருக்கு. அந்த ஊரினுடைய மையப்பகுதியிலே ஒரு தெருவிலே இருந்த ஒரு வீட்டை எனக்கு அடையாளம் காட்டினார். அந்த வீடு ஓரளவு வசதியான வீடு. அந்த வீட்டை கவனிக்க சொன்னார். அந்த வீட்டின் முன்னால் ஒரு 10-15 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு மாமரம் இருந்தது. அந்த மாமரத்திலே மாம்பழங்கள் பழுத்திருந்தன. சிறுவர்கள் ஏறி பறித்து கொண்டிருந்தார்கள். கிளிகள் கொத்தி கொண்டிருந்தன. குரங்குகள் கூட அந்த பழங்களை தின்று கொண்டிருந்தன. ஒரே இரைச்சல் சத்தம். நான் வள்ளுவரிடம் கேட்டேன், இவர் யார் என்று. வள்ளுவர் சொன்னார், இவன் நயனுடையவன். நயனுடையவன் என்றால் எது நன்மை எது தீமை என்பதை ஆராய்ந்து, எது தேவை எது தேவையற்றது என்பதை உணர்ந்து, தன்னிடம் இருப்பதை அடுத்தவர்க்கு கொடுத்து உதவக்கூடிய தன்மையுடையவன் இவன். மிகுதியாக இருந்தால் நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பான். குறைவாக இருந்தால் தன்னால் இயன்ற அளவுக்கு கொடுப்பான். அவன் வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த மாமரத்தை பார்த்தாயல்லவா? இப்பொழுது பருவகாலம். பழம் பழுத்து தொங்குகிறது. அனைவரும் நாவுக்கு சுவையாக இனிமையாக பழங்களை உண்டு மகிழ்கிறார்கள். பழமில்லாத காலத்திலே இந்த மரம் என்ன செய்கிறது? நிழல் தருகிறது. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உறைவிடமாக இருக்கிறது. தோரணங்களுக்காக மாவிலைகளை தருகிறது. காற்றினை சுத்தப்படுத்துகிறது. இப்படி அந்த மரம் பயன்பட்டு கொண்டே இருக்கிறது. இது பயன் மரம். அதை வைத்திருக்கக்கூடிய இவனோ நயனுடையவன். இவனிடம் இருக்கக்கூடிய செல்வம் ஊருக்கும் உலகத்திற்கும் பயன்படும். சரி வா என்று பக்கத்து தெருவிலே இருந்த இன்னொரு வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். தொலைவிலிருந்து பார்த்தாலே தெரிந்தது அது மிகப்பெரிய அரண்மனையை போல. என்ன வியப்பு! அந்த வீட்டுக்கு முன்னாலும் ஒரு பெரிய மரம் இருந்தது. தொலைவிலிருந்து பார்க்கின்ற பொழுதே கண்ணை கவரக்கூடிய வகையில் நிறைய பழுத்திருந்தன. நான் நினைத்து கொண்டேன், அந்த வீட்டிலேயே ஒரு 10-15 பேர் இருந்தால் இந்த வீட்டின் முன்னால் 100 பேராவது இருப்பார்கள். அந்த மரத்திலேயே அவ்வளவு பறவைகளும் விலங்குகளும் இருந்தால் இந்த மரத்திலே எவ்வளவு இருக்கும் என்று பக்கத்திலே போய் பார்த்தால் அந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு காக்காய் கிடையாது, ஒருவரும் இல்லை. மரத்தை பார்த்தால் அந்த மரத்திலும் எந்த பறவையும் இல்லை, விலங்கும் இல்லை. பழங்கள் பழுத்து தொங்குகின்றன, கீழே விழுந்து கிடக்கின்றன. வள்ளுவரை பார்த்து கேட்டேன், ஐயா என்ன இது, ஏன் இப்படி இருக்கிறது? வள்ளுவர் சொன்னார், இங்கே இருக்கிறானே இவன் நச்சப்படாதவன். நச்சப்படாதவன் என்றால் இவனும் யாரையும் விரும்ப மாட்டான், யார் மீதும் அன்பு செலுத்த மாட்டான். இவன் மீதும் எவருக்கும் அன்பு கிடையாது, இவனையும் யாருக்கும் பிடிக்காது. மிகுதியாக செல்வம் வைத்திருக்கிறான். அங்கே பார்த்தோமே, அதைவிட பல மடங்கு செல்வத்தை சேர்த்து குவித்து வைத்திருக்கிறான். எச்சில் கையில் காக்காய் ஓட்டாதவன். தேவை என்று வருபவர்க்கு அவசியம் என்ற நிலையில் கூட 5 பைசா கொடுத்து உதவாதவன் இவன். இவனுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு மரம் இருக்கிறதே. இந்த மரம் என்ன மரம் தெரியுமா? இதுதான் எட்டி மரம், நச்சு மரம். இதனுடைய இலை, காய், தண்டு, வேர் அனைத்தும் நச்சுத்தன்மை உடையது, யாருக்கும் பயன்படாது. இவ்வளவு பழங்கள் பழுத்து தொங்குகின்றனவே, யாருக்கு இதனால் என்ன லாபம்? அதை போலத்தான் அவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வமும். இல்லம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல, உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஒரே ஊரில்தான் 2 வீடுகள், 2 வகையான மனிதர்கள், 2 வகையான மரங்கள். நாம் எத்தகைய மரத்தை போல, எந்த மனிதரைப் போல இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நயனுடையவனிடம் இருக்கக்கூடிய செல்வம் பயன் தரக்கூடிய மரம் உள்ளூரிலே பழுத்ததைப் போல. ஒப்புரவறிதல் என்ற அதிகாரத்திலே எழுதுகிறார், பயன் மரம்
உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படி. நன்றியில் செல்வம் என்ற அதிகாரத்திலே எழுதுகிறார், நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சுமரம் பழுத்தற்று. இந்த உலகம் 2 வகையான மரங்களாலும் நிறைந்தது. இந்த உலகம் 2 வகையான மனிதர்களாலும் நிறைந்தது. எப்படிப்பட்ட மனிதர்களை நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்பது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்கப் போகிறோம் என்பது முக்கியம். நன்றி, வணக்கம்.